டீ கடையில் தின்னு பாரு பண்ண பைக்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கும் வீலாக ஆமாம், சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பெசன்ட் நகர் பீச் இருக்கும். சன்ரைஸு, ஸோ அந்த ஸ்கையே வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது. பீச்சும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம பெசன்ட் நகரில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். காலைல வந்து மணி 5 போகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது, காற்று எதுவும் பெருசாக வர மாட்டேங்குது. சம்மரில் வந்து எதுவுமே அசைய மாட்டேங்குது. வண்டியிலே சுற்றிட்டு இருந்தால் காற்று வருமே அப்படின்ட்டு நம்ம வந்து வண்டியில் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ என்னென்ன கடையெல்லாம் திறந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எந்த கடையும் திறக்கல, ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு டீ கடை திறந்துருக்கு. அந்த டீ கடை வரும்போது டீ குடிச்சிட்டோம். ஸோ பீச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி காஃபி இருக்குது. பக்கத்துலேயே வந்து வேறு ஒரு காஃபி கடை இருக்குது. பஸ் ஸ்டாண்டு, அது பெசன்ட் நகர் பஸ் ஸ்டாண்டு. அது ஓரளவுக்கு ஓப்பனாக இருக்குது, ஆனால் பெருசாக பஸ்ஸெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ பீச்சு போயிட்டுருக்காங்க உள்ளே. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரதா இருக்கார். அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிடலான்ட்டு. இதுதான் வந்து அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ திறந்துருக்காது, எப்படி இருந்தாலும் காலையில் தான் திறந்துருக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்குற பெசன்ட் நகர் வந்து ஈவினிங் இருக்காது. இந்த இடத்துலலாம் நிற்கவே முடியாது. கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காது. அவ்வளோ கஷ்டப்படுவோம் வீக்கெண்டில் அதுவும். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங், ஏர்லி மார்னிங் வந்து இப்போ நம்ம வந்து 5 ஆக போகுது. இந்த டைமுக்கு வந்து பெருசாக எந்த கடையும் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பார்க் பண்ணுறதே இடம் கிடைக்காது. அந்தளவுக்கு மோசமாக இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். இதை விட வந்து நமக்கு வந்து திருவாமியூர் பீச் இன்னுமே சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வந்து பாப்பாய்ஸ் கிட்டே இருக்கிறனாப்பில் நான் சொன்ன கருப்பட்டி காஃபி திறந்துருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி அதுவும் திறந்துருக்கு. பாப்பாய்ஸ் இந்த சைடுன்னு நினைக்கிறேன், இந்த சைடு இருக்கும் பாப்பாய்ஸ். தெரிஞ்சு அவன் பார்க் பண்ணிக்கிறான். அது ஒரு காம்பர் நம்ம பார்க் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல அவன் இருக்கான். நம்ம நண்பர் வந்திருக்காரு, அங்கே தான் வந்து பார்க் பண்ணிட்டு நிற்கிறாரு. அந்த சட்டை தான். ஹாய் 125. ஏய் சூப்பர்ரா, புது பைக்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கும் வீலாக ஆமாம், முனிசன் கோயிலே நடத்துறா. சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Yamaha 125,000 G. வாவ், இதை சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன். அது அந்த டைப் மாதிரி இந்த இதுக்கு கருப்பு ஏர் கட்டுவாங்களா, அது மாதிரி அதுவும் ஒன்று. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறா. ஹாய் ஹாய். வண்டியோட ஃபுல் ஸ்பீடை காட்டு மச்சான். வேண்டாம், நிறைய ஃபுல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நாயிடா 10 வந்துருப்பான். சாய் கிங்ஸ் தான்ப்பா. உங்களுக்கு என்ன டீ பிடிக்கும் அதையும் கீழே சொல்லுங்கள். இந்த முருகன் இட்லி நிறையா சாப்பிட்ருக்கோம், இங்கேயும் சூப்பராக இருக்கும். இந்த பொடி இட்லி ஒன்று கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊத்தாப்பம், சின்ன வெங்காயம் போட்டு நெய்யை போட்டு மேலே வந்து அப்படியே பொடியெல்லாம் போட்டு ஒரு ஊத்தாப்பம் இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டு. ரேட்டு வந்து கண்ணா பின்னாடி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதான் முருகன் இட்லி. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. ஸ்கை வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து நல்ல ஒரு சன்ரைஸு. ஸோ அந்த ஸ்கையே வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது. பீச்சும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நல்லா காலில் லைட்டாக வந்து தண்ணியை நினச்ச உடனே அப்படியே அவ்வளோ ஹாப்பினஸ். எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் பீச்சை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த கடல் தண்ணி வந்து காலில் பட்டாலே அப்படியே அதெல்லாமே அப்படியே கரைஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும். மணி 6 ஆகுது, ஆனால் இங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்குது. வெளியில் கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், கடல் ஃபுல்லாகவே கூட்டம் தான். கடல் மாதாவே. பீச்சில் நினைச்சிட்டோம். எல்லாம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குன்ட்டு சாய் கிங்ஸ் போயிட்டு ஒரு டீ குடிக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். டீ கடையில் தின்னு பாரு பண்ண. காலைல 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே ஜாலியாக வந்து பீச்செலாம் சுற்றி பார்த்துட்டு நனைஞ்சிட்டு டீயை குடிச்சிட்டோம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. பாய். அதுதான் பாதாம் கொட்டை.